அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிற காரணத்தினால் தாங்களும் வளைகுடா நாடுகள் மீதான பதிலடி தாக்குதல்களை நிறுத்துவதாக இன்றைக்கு ஈரானும் அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல உண்மையிலேயே தான் யுத்தத்தை நிறுத்தியதற்கான காரணத்தை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய ஆயுத பற்றாக்குறை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் ஈரான் மீது மேலதிக தாக்குதல்களை நடத்த நான் விரும்பவில்லை என்றே சொல்லி இருக்கிறார். ஹொர்முஸ் நீர்வழி பாதையில ஈரானுடைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து எச்சரிக்கையை கேட்காமல் பயணித்த ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் அல் ஜசீரா ஒரு முக்கியமான பேட்டியை ஒளிபரப்ப இருக்கிறது. அதனுடைய முன்னோட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் மத்திய கிழக்கிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம்தான் ரொம்ப ஏளனமாகவும் நகைப்புக்குரியதாகவும் சர்வதேச மட்டத்திலே பார்க்கப்படுகிற அதே நேரம் அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிற காரணத்தினால் தாங்களும் வளைகுடா நாடுகள் மீதான பதிலடி தாக்குதல்களை நிறுத்துவதாக இன்றைக்கு ஈரானும் அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் சர்வதேச செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது. அது என்ன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னா, பாலஸ்தீனர்கள் மீதான தொடர் தாக்குதல்களையும் பாலஸ்தீனத்தில் இராணுவம் ஆட்சி செலுத்துவதையும் எதிர்த்தும் அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம்